Hi friends, welcome to Aruvi Computers. First நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா YouTube ஓபன் பண்ணி எப்படி அதல நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு YouTube ஓபன் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல Gmail போய்டுங்க. Gmail போய்ட்டு லெஃப்ட் சைடுல டாப்ல மூணு கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனா செட்டிங் வரும். செட்டிங் குள்ள போய்ட்டு ஆட் அக்கவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் Google அப்படினு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. Google கிளிக் பண்ண உடனே கீழ பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கவுண்ட் அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே மை செல்ஃப் பிசினஸ்னு இருக்கும். நம்ம வந்து மை செல்ஃப் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ரெண்டு நேம் கொடுத்த உடனே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ட்டா ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததா உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி வந்து நீங்கள் கஸ்டமைஸாக வேணால் செட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் இருக்கிறதே ஏதாச்சும் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமைஸ் இமெயில் ஐடி தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அடுத்ததாக வந்து பாஸ்வேர்ட் போடணும். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஓகே கொடுத்துங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் ஆன உடனே ஐ அக்ரி கேட்கும். ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்து முடித்த உடனே இப்போ நம்ம இமெயில் ஐடி கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம். இமெயில் ஓப்பன் ஆன உடனே கூகுள்லேருந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வந்திருக்கும். சும்மா உங்களுக்கு அந்த வெல்கம் மெசேஜ் காமிக்கிறேன். இது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. வெல்கம் டு ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக யூடியூப் போனோம். யூடியூப்பில் இந்த இமெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிவிடுங்க. சைன்இன் பண்ணுற உடனே ரைட் சைடு மேலே ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். யுவர் சேனலை கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து இப்போ சேனலுக்கு பேர் வைக்கணும். நீங்கள் ஒரு பிராண்டடாக நேம் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்லேயே இதில் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு ரெண்டு இருக்கும். நம்ம ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்து ஒரு பேர் வச்சோம்னா சேனல் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே கொடுத்து கிரியேட் சேனல் கொடுத்த உடனே நம்ம சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. மறுபடியும் யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷனுக்கே போங்க. எடிட் சேனல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ மொபைல் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம லேப்டாப்புக்கு போனோம். லேப்டாப் இல்லாதவங்க மொபைல்லே குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்க. லேப்டாப்லேயும் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் போய்டுங்க. யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடியை சைன்இன் பண்ணிவிடுங்க. சைன்இன் பண்ண உடனே ரைட் சைட் டாப்பில் ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சேனல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். சேனலை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். கண்ட்ரியை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆட் கீவேர்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட போகிறீங்க, எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணால் உங்களோட சேனல் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கீவேர்டாக டைப் பண்ணிங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் அருவி 360. நான் ஃபஸ்ட்டு கீவேர்டு வந்து அருவி 360 டைப் பண்ணுறேன். அடுத்ததாக என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன். அதனால் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போதெல்லாம் உங்களோட வீடியோவும் அதில் முன்னாடியே வரும். என் சேனல் முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய கீவேர்ட் டைப் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லாத கீவேர்ட்ஸ்லாம் வந்து டைப் பண்ணாதீங்க. கீவேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது சேனல் டிஃபால்ட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கும். டைட்டில் பார்த்தீங்கன்னா அருவி 360 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து அருவி 360 வந்தால் பரவாயில்ல. அப்புறமா நான் எடிட் பண்ணி டைட்டிலை மாற்றிக்கிறேன். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷனாக எழுதுங்க. எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவீங்களோ அதுக்கான காமன் டிஸ்கிரிப்ஷனாக வந்து எழுதிங்க. விசிபிலிட்டியை வந்து ப்ரைவேட்லேயே வச்சுங்க. ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீமியரில் விடலாம். அதுக்காக வந்து விசிபிலிட்டியை ப்ரைவேட்டில் வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து டேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்கு ஒரு பொதுவான டேக்ஸாகவே போடுங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட போகிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்து டேக்ஸ்லாம் வந்து டைப் பண்ணுங்கள். டேக்ஸ்லாம் வேணுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து டேக்ஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து பெர்மிஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிட்டினா என்ன, இதில் யாரெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்து ஒரு தெளிவான வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து சேனலில் ஓரளவுக்கு பேசிக்கான தகவல்கள்லாம் ஓகே பண்ணிட்டோம். இப்போ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்து லேப்டாப் வேலை முடிஞ்சது. மறுபடியும் மொபைலுக்கு தான். இப்போ வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஒரு வீடியோவை நல்லா எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுங்க. கிரியேட் வீடியோ, கிரியேட் ஷார்ட், கோ லைவ் போடலாம். ஷார்ட்னா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி இதுலேயும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அப்லோட் வீடியோன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் வரும். இதில் நீங்கள் எடிட் பண்ண வீடியோ எதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க.
வீடியோவை கிளிக் பண்ணதும் வீடியோவை நம்ம ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு கூட அப்புறமா நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி டைட்டிலை பார்த்தாவே வந்து இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி டைட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. டைட்டிலுக்கு அடுத்து அப்லோட் கொடுக்கும்போது இது வந்து சைல்டு வீடியோவா, சைல்டு ப்ரொடெக்டட் வீடியோவா அப்படின்றதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சைல்டு வீடியோனா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு எப்படி தம்பனில் செட் பண்ணுறது, அந்த வீடியோவை எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டினியூவாக நான் போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் யூடியூப் பற்றின முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு பேசிக் தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு ஷேரும் பண்ணி விட்டுருங்க.